யோசிச்சு பாருங்க, ஒரு முழு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டீமோட வேலைய ஒரே ஒரு ஏஐ தனியா செஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக் உலகத்துல ஒரு பெரிய அலைய உருவாக்குன கிமி K2.6 பத்தி தான். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது. ஒரு ஏஐ மாடல் யாருடைய உதவியும் இல்லாம தனியா ஒரு முழு இன்ஜினியரிங் டீமோட வேலைய 5 நாள் தொடர்ந்து செஞ்சா உங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல. ஆனா இது கற்பனை இல்ல, நிஜம். இதுதான் நாம ஆழமா பார்க்க போற விஷயம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு அனுபவம் வாய்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி யோசிச்சு வேலை செய்ய முடியும்? வாங்க, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த நம்ப முடியாத திறனுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூன்ஷாட் ஏஐங்கிற நிறுவனத்தோட கிமி K2.6 மாடல். இந்த முழு விளக்கத்தோட ஹீரோவே இதுதான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஓபன் சோர்ஸ் மாடல். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது எல்லாருக்கும் ஃப்ரீ. இதோட டெக்னாலஜியை யாரு வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். இதனால சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் யார் வேணாலும் இதை வச்சு புதுசா எதையாவது உருவாக்கலாம். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சரி, இந்த கிமி K2.6 கிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷல்? எப்படி இது மத்த ஏஐயை விட வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது? வாங்க, அதோட டெக்னிக்கல் சீக்ரெட்டை இப்ப பார்க்கலாம். இதோட சூப்பர் பவர் பேரு தான் லாங் ஹொரைசன் கோடிங். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டா அதை முழுசா முடிக்கிற வரைக்கும் அதுக்கு யாருடைய உதவியுமே தேவையில்லை. நடுவுல எந்த மனுஷனும் வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு சிக்கலான வேலையா இருந்தாலும் சரி, பல மணி நேரம், சில சமயம் பல நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து தனியாவே வேலை செய்யும். இதுதான் கிமி K2.6 தனிச்சு காட்டுது. சரி, இது வெறும் தியரி தானா இல்ல நிஜமாவே வேலை செய்யுமான்னு நீங்க கேட்கலாம். வாங்க, ஒரு ரியல் வேர்ல்டு உதாரணத்தோட இத பார்க்கலாம். இந்த ஏஐக்கு ஒரு செம்ம டஃப்பான டாஸ்க் கொடுத்தாங்க. சும்மா ஏதோ சின்ன வேலை இல்ல, 8 வருஷம் பழமையான ஒரு ஃபைனான்ஷியல் சாஃப்ட்வேர். யோசிச்சு பாருங்க, அதோட கோடு எவ்வளோ குழப்பமா சிக்கலா இருக்கும்னு. அத இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். இதுவே ஒரு மனுஷங்க டீம் கிட்ட கொடுத்தா பல வாரங்கள் இல்லனா மாச கணக்குல கூட ஆகும். ஆனா நம்ம கிம்மி K2.6 அந்த வேலையை வெறும் 13 மணி நேரத்துல முடிச்சுது. அதுவும் எப்படி? ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம, யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம முழுக்க முழுக்க தானாவே செஞ்சு முடிச்சது. சரி, அந்த 13 மணி நேரத்துல அப்படி என்னதான் பண்ணுச்சுன்னு கேக்குறீங்களா? அடங்கப்பா, கிட்டத்தட்ட 4000 லைன் கோட அதுவாவே படிச்சு அதுல இருக்கிற தப்பையெல்லாம் கண்டுபிடிச்சு சரி செஞ்சு புதுசாவும் மாத்தி எழுதியிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு கோடிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். இதோட ரிசல்ட் தான் உண்மையிலேயே தலை சுற்ற வைக்கிற ஒரு விஷயம். அந்த சாஃப்ட்வேரோட வேகம், அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியா 155% அதிகமாயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல. நினைச்ச பார்க்கவே முடியல இல்லையா? கிமியோட மேஜிக் இதோட முடியல. ஏஜென்ட் ஸ்வாம்னு இன்னொரு செம பவர்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு பெரிய வேலைய நூத்துக்கணக்கான குட்டி குட்டி ஏஐ ஏஜென்ட்ஸா பிரிச்சு எல்லாரையும் ஒரே நேரத்துல வேலை பார்க்க வைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். நீங்க உங்க ரெஸ்யூமேவை இதுல அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே ஒரு 300 குட்டி ஏஐ ஏஜென்ட்ஸை அதை எடுத்து அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு நீங்க அப்ளை பண்ண நினைக்கிற 100 விதமான வேலைகளுக்கு ஏத்த மாதிரி 100 விதமான பெர்ஃபெக்டான ரெஸ்யூமேவை சில நிமிஷத்திலேயே ரெடி பண்ணி கொடுத்துரும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் மிச்சமாகணும்னு. சரி, இவ்ளோ திறமையா இருக்கிற இந்த கிமி K2.6 மார்க்கெட்ல இருக்கிற மத்த பெரிய தலைகளோட போட்டி போட முடியுமா? இங்க பாருங்க, ஒரு பக்கம் நம்ம கிமி K2.6 இது ஒரு ஓபன் சோர்ஸ், அதாவது எல்லாருக்கும் பொதுவானது. இன்னொரு பக்கம் கூகுளோட ஜெமினி, ஓபன்ஏஐயோட GPT-4, ஆந்த்ரோபிக்கோட கிளாட் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகளோட க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல்கள். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஓபன் சோர்ஸ் மாடல் அவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போடுது, சில விஷயங்கள் அவங்களே மிஞ்சி மிக்குது. இந்த ஃபீல்டுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது ஏஐ உலகத்துல ஒரு பெரிய திருப்புமுனை. அப்போ இதனால என்ன ஆக போகுது? டெவலப்பர்ஸ்க்கு இதனால என்ன லாபம்? ஏஐயோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இதுல இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. அவங்க ஏபிஐ மூலமா ரொம்ப சுலபமா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல இதை யூஸ் பண்ணி அசத்தலான விஷயங்களை எல்லாம் உருவாக்கலாம். சோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இனிமேல் ஏஐங்கிறது நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் மட்டும் இல்ல, அது நம்ம டீம்ல ஒருத்தரா, நம்ம கூடவே வேலை செய்யற ஒரு கோ ஒர்க்கரா மாறப்போற ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. கோடிக்கணக்கில் பணம் போட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் உருவாக்குற க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல்களை இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடல்களால உண்மையிலேயே ஜெயிக்க முடியுமா? உங்க பதிலை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுதான் ஏஐயோட அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுது.